இயற்கையும் மனிதனும் வேறு வேறு என்று. இயற்கையின் சிறு பிரதிதான் மனிதன், மனிதனின் பெரும் பிரதிதான் இயற்கை. கவிஞர் வைரமுத்துவோட இந்த கவிதையை நாம எல்லாருமே படிச்சிருக்கோம். நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற உலகம் இன்னைக்கு பல கலாச்சாரங்கள், பல சமுதாயங்கள், பல கொள்கைகளா கட்டமைக்கப்பட்டு பல பிரிவினைகளோட இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து அவனுக்கு முதல்ல நண்பனா மாறி அவனுடைய எல்லா பரிமாணங்களையும் அவன் கூட சேர்ந்து பயணிச்சது என்னமோ இயற்கை மட்டும்தான். காலப்போக்குல மனிதர்களாகிய நாம அறிவியல் முன்னேற்றம், தொழில்நுட்ப வளர்ச்சின்னு பல அதிசயங்களை உருவாக்கி இருக்கிறோம். ஆனா அந்த வளர்ச்சிக்காக நாம கொடுத்த விலை என்னங்கிற கேள்வியும் நமக்குள்ள எழாம இல்லை. மக்கள் தொகை அதிகரிப்பு, காலநிலை மாற்றம், இயற்கை சீற்றங்கள், உயிரினங்களின் அழிவுன்னு மனிதகுலம் சந்திக்கிற சவால்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் 20-30 ஆண்டுகளுக்குள்ள இன்னைக்கு நாம உணவா பயன்படுத்தக்கூடிய பல பயிர் வகைகளும் தாவர இனங்களும் அழிவை சந்திக்க கூடும்னு, அதனால உலக உணவு பாதுகாப்புக்கே கேள்விக்குறியாக கூடும்னு பல ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விட்டுட்டு இருக்கிறாங்க. கேட்கறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்குல்ல? ஆனா அந்த ஆபத்துகளை பத்தி உலகம் பெரிய அளவுல பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 2008ஆம் ஆண்டு பூமியுடைய உச்சியில மனிதகுலத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்க பனிமலைக்குள்ள ஒரு வால்ட் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா நம்ப முடியுதா? அது என்ன வால்ட்? ஏன் அதை உலகத்தினுடைய நுனியில அமைக்கணும்னு முடிவு பண்ணாங்க? அதுக்குள்ள என்ன பாதுகாக்கப்படுது? அது எந்த நாட்டுல இருக்குன்னு இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சுக்க முதல்ல அந்த நாட்டையும் அங்க வாழுற மக்களையும் அவங்களுடைய வாழ்வியல் தத்துவத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இப்போ நாம பயணம் பண்ணி பூமியோட உச்சியில் இருக்கிற நார்வே நாட்டின் ஒரு பகுதியான ஸ்வால்பர்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த தீவு கூடத்தில் இருக்கிற லாங்கேபைன் நகரத்துல தான் மனித குலத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்க போற அந்த வால்ட் அமைஞ்சிருக்கு. 2500க்கும் மேற்பட்ட மக்கள் வாழுற இந்த நகரத்தோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இங்க வாழுற பலரும் உலகத்தின் பல்வேறு நாடுகள்ல இருந்து இடம்பெயர்ந்து வந்தவங்க. ஸ்வால்பர்ட் உடன்படிக்கையால உலகத்தின் பல நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கு இங்க குடியேறவும் வேலை செய்யவும் வாய்ப்பு இருக்கிறதால உலகத்தின் பல மூலைகள்ல இருந்து மக்கள் இந்த பனி பிரதேச தேடி வராங்க. ஆனா இங்க வந்த பிறகு அவங்க மாத்த முயற்சிக்கிறது நிறுத்த கிடையாது, அவங்களதான் ஆற்றிக்கூடிய விதிகளுக்கு ஏற்ப வாழ கத்துக்கிறாங்க, இயற்கையோட ஒன்றி வாழ பழகுறாங்க. பூமியோட உச்சியில இருக்கிறதால இந்த பகுதி ஒரு வருஷத்துல வெறும் 5 மாதங்கள் மட்டும்தான் சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தையுமே பார்க்குமா. ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை சூரியன் அஸ்தமனம் ஆகாமலேயே தொடர்ந்து வானத்துல பயணிக்கும். இந்த நிகழ்வை விஞ்ஞானிகள் மிட் நைட் சன்னு அழைக்கிறாங்க. அதே மாதிரி நவம்பர் முதல் ஜனவரி வரை 3 மாதங்கள் சூரியன் உதிக்காமலேயே இந்த நகரம் எங்கும். இந்த நிகழ்வை விஞ்ஞானிகள் த போலார் நைட்னு அழைக்கிறாங்க. நகரத்துடைய எல்லை பகுதிகளில் பனிக்கரடிகள் நடமாடுவதும், குளிர்கால இரவுகள்ல சில சமயங்கள்ல மக்கள் நார்தர்ன் லைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அரோரா போரியாலிஸ பார்க்கலாம் அப்படிங்கிறதும் இந்த இடத்தை உலகத்தின் மற்ற நகரங்கள்ல இருந்து முற்றிலுமா தனித்துவப்படுத்துது. மனித நாகரிகம் பல இடங்களை ஆக்கிரமிச்சு வளர்ந்ததுன்னு வரலாறு சொல்லுது. ஆனா இயற்கை இல்லாம மனிதகுலம் இயங்க முடியாதுன்னு தன்னுடைய வாழ்வியல் மூலமா நினைவூட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன சமூகம் இன்னைக்கும் இங்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த லாங்கேபைன்ல இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவுல தான் மனிதகுலத்தின் எதிர்காலத்தை அமைதியா பாதுகாத்துட்டு வருது அந்த மர்மமான வால்ட். இதுதான் ஸ்வால்பர்ட் சீட் வால்ட். 2008ஆம் ஆண்டு நார்வே அரசாங்கத்தால் திறந்து வைக்கப்பட்ட இந்த வால்ட் உலக நாடுகளின் விவசாய பாரம்பரியத்தையும் உணவு பாதுகாப்பையும் காக்க உருவாக்கப்பட்ட ஒரு உலகளாவிய முயற்சி. ஆனா உலகத்துல எவ்வளவோ இடங்கள் இருக்கும்போது
ஆள் நடமாட்டம் குறைவா இருக்கிற பூமியோட உச்சியில பனியால சூழ்ந்திருக்கிற இந்த இடத்துல ஏன் கட்டணும்? பலத்த பாதுகாப்பு படைகளும் ரகசிய தளங்களும் இருக்கக்கூடிய வேறொரு நாட்டுல கூட இந்த இடத்தை அமைச்சிருக்கலாம் தானே நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கான பதில் தான் இந்த மலை. லாங்கேபயனுக்கு வெளியே இருக்கக்கூடிய பிளாட்டோ பெர்கெட் என்ற இந்த பனிமலைக்கு உள்ளதா இந்த வால்ட் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மலை வால்ட் உருவாக்கப்பட்ட இடம் மட்டுமல்ல, இந்த வால்ட்டின் முதல் பாதுகாப்பு வளையமும் இதுதான். வருஷம் முழுக்க உறைஞ்சு கிடக்கிற பனிமண், இயற்கையாகவே இங்கு நிலவர கடும் குளிர், கடல் மட்டத்திலிருந்து உயரமான அமைப்பு, குறைவான மனித நடமாட்டம்னு பல காரணங்கள் இந்த மலையை உலகத்திலேயே மிகவும் பாதுகாப்பான இடங்கள்ல ஒன்னா மாற்றி இருக்கு. ஒருவேளை மின்சாரம் துண்டிக்கப்பட்டாலோ, குளிரூட்டும் இயந்திரங்கள் செயல் இழந்தாலோ, அவ்வளவு ஏன் இந்த உலகத்துடைய தொடர்பே துண்டிக்கப்பட்டாலுமே இந்த மலையின் இயற்கையான குளிரே பல ஆண்டுகளுக்கு விதைகளை பாதுகாத்து பத்திரமா வச்சிருக்குமா. அதனாலதான் இந்த வால் மற்ற மனித கண்டுபிடிப்புகளை போல இயற்கையை எதிர்த்து கட்டப்படாம இயற்கையவே காவலாளியா மாத்தி உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பெரிய நகரங்கள்ல இருந்தும், போர் மண்டலங்கள்ல இருந்தும், அரசியல் பதற்றங்கள் இருந்தும், சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மனிதன் உருவாக்கிய பெரும்பாலான ஆபத்துகள்ல இருந்தும் இந்த இடம் தனிமையில இருக்கிறது இந்த வால்ட்டோட இன்னொரு பெரிய பலம். இப்போ இந்த வால்ட்டுக்குள்ள போய் அதோடைய சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெளியில இருந்து பாக்குறப்ப இது ஒரு சாதாரண பில்டிங் மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த வாசலை தாண்டி உள்ளே போனதுக்கு அப்புறமா தான் இதோடைய பிரம்மாண்ட அமைப்பை புரிய ஆரம்பிக்கும். இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து சுமார் 120 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுரங்க பாதை மலையின் ஆழத்துக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போகும். இந்த சுரங்க பாதையின் முடிவுல விதைகளை பாதுகாப்பா சேமிப்பதற்காகவே பிரத்யேகமா 3 பெரிய சேமிப்பு அறைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. சுமார் 4.5 மில்லியன் விதை வகைகளை சேமிக்கும் அளவுக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்த அறைக்குள்ள ஏற்கனவே பல லட்ச விதைகள் பல உலக நாடுகள் மூலமா சேகரிச்சு வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அறைக்குள்ள வெப்பநிலை எப்பவுமே சுமார் -18 டிகிரி செல்சியஸ்ல பராமரிக்கப்பட்டு வருது. இந்த குளிர் அளவுதான் விதைகளுடைய ஆயுட்காலத்தை பல மடங்கு அதிகரிக்கும்னு வால்ட் முழுக்கவே இதே வெப்பநிலையை தான் கடைபிடிக்கிறாங்க. ஆனா இந்த வால்ட் ஒரு சாதாரண விதை வங்கி அல்ல. உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான நாடுகளுக்கு ஏற்கனவே அவங்கவங்களுக்கான சீட் பேங்கை வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு நாட்டுடைய விதை வங்கி வெள்ளம், பூகம்பம், இயற்கை சீற்றங்களாலோ, போர், எக்கனாமிக்கல் கிரைசிஸ்னு மனித தவறுகளாலோ பராமரிக்கப்படாம பாதிக்கப்படலாம். அதனாலதான் இந்த வால்ட் உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு சீட் பேங்கா செயல்படாம அனைத்து விதைகளுக்கும் ஒரு பேக்கப்பா செயல்படுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மனித குலத்தின் பேக்கப் ஹார்ட் டிஸ்க் தான் இந்த குளோபல் சீட் வால்ட். இப்போ நாம சீட் சாம்பர்னு சொல்லப்படுற விதை சேமிப்பு அறைக்குள்ள இருக்கிறோம். இந்த வால்ட்ல 3 பெரிய சேமிப்பு அறைகள் உருவாக்கப்பட்டு பல்வேறு உலக நாடுகள்ல இருந்து விதைகளை இங்க கொண்டு வந்து சேமிச்சு வைக்கிறாங்க. ஒரு விதை அப்படின்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஒரு செடி, ஒரு மரம், இல்லனா ஒரு பயிர் தான். ஆனா விஞ்ஞானிகளுக்கு ஒரு விதை அப்படிங்கிறது அதை விட பெரிய விஷயம். விதைகளை அவங்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இயற்கையும் மனிதனும் சேர்ந்து உருவாக்கிய மரபியல் தகவலோட பொக்கிஷமா பாக்குறாங்க. ஒவ்வொரு விதைக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். சில விதைகள் கடும் வறட்சியிலையும், சில விதைகள் வெள்ளத்திலும், இன்னும் சில விதைகள் நோய்களை எதிர்த்து வளரக்கூடிய தன்மையை கொண்டிருக்கும். இன்னைக்கு நமக்கு சாதாரணமா தெரியக்கூடிய ஒரு சின்ன விதை கூட எதிர்காலத்துல காலநிலை மாற்றத்தால உருவாக போற புதிய உலகத்துல மனித குலத்தின் மிகப்பெரிய நம்பிக்கையா மாறலாம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் இந்த வால்ட் உருவாக்கப்பட்டுச்சு. ஏன்னா ஒரு விதையோடைய இனம் அழிஞ்சா அது கூடவே பலாயிரக்கணக்கான ஆண்டுகளா அது உருவாக்கின மரபியல் பல்வகைமையும் அழிஞ்சிடும். இந்த காரணத்துக்காகத்தான் பல்வேறு நாடுகளும் ஆராய்ச்சி நிறுவனங்களும் தங்களுடைய விதை மாதிரிகளை இங்க அனுப்புறாங்க. இங்க எடுத்துட்டு வரப்படுற விதைகள் முதல்ல ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா உலர்த்தப்படும். அதுக்கப்புறமா அந்த விதைகளை காற்றும் ஈரப்பதமும் புகாத சிறப்பு உரைகளை அடைச்சு பெட்டிக்குள்ள வச்சு இந்த வால்ட்டுடைய சேமிப்பறைகளை பாதுகாப்பா வச்சிடுவாங்க. பல நாடுகள் அவங்க நிலப்பரப்புக்கே உரித்தான விதைகளை இங்க அனுப்ப இன்னொரு முக்கிய காரணம் அப்படின்னா
இந்த விதைகள் நார்வே நாடால சொந்தம் கொண்டாட முடியாது. எந்த நாடு இந்த விதைகளை அனுப்பிச்சோ அந்த நாட்டுக்கிட்டதான் அந்த விதைகளுடைய உரிமமும் இருக்கும். ஆரம்பத்துல இந்த வால்ட் வெறும் அவசர காலத்துக்காக கட்டப்பட்ட ஒரு கற்பனை திட்டமா மட்டுமே பலரால பார்க்கப்பட்டுச்சு. இது ஒரு நாள் உண்மையிலே பயன்படுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்தது. ஆனா அதுக்கான பதில் அப்படிங்கிறது உலகம் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே 2011 சிரியாவில உள்நாட்டு போர் வெடிச்சப்போ கிடைச்சிச்சு. அந்த போருடைய தாக்கம் மனிதர்களையும் நகரங்களையும் மட்டுமில்லாம விவசாய ஆராய்ச்சி மையங்களையுமே தாக்குச்சு. சிரியாவில் இருந்த உலகின் மிக முக்கியமான விதை வங்கிகள்ல ஒன்னான ஐகாராவின் சேகரிப்புகள் ஆபத்துல சிக்குச்சு. பல ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வந்த ஆயிரக்கணக்கான விதைகள் அழிந்து போகும் நிலையும் ஏற்பட்டுச்சு. அப்போ முதன்முறையா இந்த வால்ட்டின் கதவுகள் திறக்கப்பட்டு அந்த விதைகளின் பேக்கப் இந்த வால்ட்ல இருந்து எடுத்துட்டு போய் அந்த விதை சேகரிப்புகள் மறுபடியும் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த ஒரு நிகழ்வுதான் உலகத்துக்கு இந்த வால்ட்டுடைய தேவையையும் அத்தியாவசியத்தையும் எடுத்து காட்டுச்சு. இந்த வால்ட் உருவாக பெரிதும் பாடுபட்ட விவசாய விஞ்ஞானியான கேரி பவுலர் நம்பியது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான். நாம எதிர்காலத்தை கணிக்க முடியாது, ஆனா அதுக்காக தயாராகலாம். மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய உலகத்துல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா மனிதர்கள் பயிரிட்டு வந்த பல பாரம்பரிய பயிர் வகைகள் ஏற்கனவே அழிஞ்சுகிட்டு இருக்கு. ஒரே மாதிரியான சில பயிர்களை மட்டுமே அதிகமா நம்ப ஆரம்பித்திருக்கும் நம்முடைய விவசாய முறை உலக உணவு பாதுகாப்பை இன்னும் பாதிப்படையக்கூடியதா மாற்றி இருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி அதிகரிச்சுட்டு வரக்கூடிய வெப்பநிலை, கணிக்க முடியாத மழைப்பொழிவு, நீண்ட கால வறட்சி, கடுமையான வெள்ளப்பெருக்குகள்னு பல காரணங்கள் உலகம் முழுக்க உணவு உற்பத்திய புதிய சவால்களை தினம் தினம் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நமக்கு சாதாரணமா தெரியக்கூடிய ஒரு பயிர் நாளைக்கு அரிதான ஒண்ணா மாறலாம். இன்னைக்கு தேவையில்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு விதை நாளைய உலகத்தை காப்பாற்றும் திறன் கொண்டதா இருக்கலாம். அதனாலதான் இந்த பனிமலையின் உள்ளே பாதுகாக்கப்படுறது வெறும் விதைகள் மட்டுமல்ல, நாளைய உலகத்துக்கு மனிதகுலம் உருவாக்கிக்கிட்டு வர கடைசி நம்பிக்கையும் கூட. இந்த உலகத்துல நாம கட்டுற ஒவ்வொரு நகரமும், எழுதுற ஒவ்வொரு வரலாறும், உருவாக்குற ஒவ்வொரு நாகரிகமும் ஒரு நாள் மறைஞ்சு போலாம். ஆனா ஒரு நாகரிகத்துடைய உண்மையான மதிப்பு அது தனக்காக என்ன கட்டி வச்சிருக்கு அப்படிங்கறதுல இல்ல, தனக்கு அப்புறம் வரப்போற உலகத்துக்காக என்ன விட்டு சென்றது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. பூமியுடைய உச்சியில இருக்கிற இந்த சின்ன ஸ்வால்பர்ட்ல வாழற மக்கள் இந்த நிலம் தங்களுடையது இல்லை அப்படின்னும், இந்த இடம் பனிக்கரடிகளுக்கும் பனிமான்களுக்கும் இந்த மலைகளுக்கும் இந்த பனிகளுக்கும் தான் சொந்தம்னு நம்புறாங்க. அதனாலதான் இங்க அவங்க உரிமையாளர்களா இல்லாம விருந்தினர்களா வாழுறாங்க. அதுதான் அவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடமும் கூட. நாமளும் பூமியில அப்படிதான் வாழணும். இந்த பூமி நமக்கு சொந்தமானது கிடையாது. நாம சில காலம் வந்து போகக்கூடிய விருந்தினர்கள் மட்டும்தான். நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறைகள் ஒரு உலகத்தை நமக்காக விட்டுட்டு போன மாதிரி நாமளும் ஒரு உலகத்தை நமக்கு பின் வரப்போறவங்களுக்காக விட்டு செல்ல வேண்டிய பொறுப்புல இருக்கிறோம். அந்த பொறுப்பை உணர்ந்ததுடைய ஆரம்ப புள்ளிதான் இந்த ஸ்வால்பர்ட் சீட் வால். மீண்டும் ஒரு ARBR நிகழ்ச்சியில வேறு ஒரு இடத்துல உங்களை சந்திக்கிறேன்.